ஹலோ! வெல்கம் பேக் டு டேரோ டாக்ஸ் தமிழ். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம கேண்டில் வேக்ஸ் ரீடிங் தான் பண்ண போகிறோம். உங்கள் முன்னாடி இன்றைக்கி நான் வந்து 2 கலர் கேண்டில்ஸ் வச்சுருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து இந்த பிங்க் கலர் அண்ட் இந்த செகண்ட் வந்து ரெட் கலர். ஸோ இந்த 2 கலர் கேண்டில்ஸில் எது உங்களோட அட்டென்ஷனை ரொம்ப இருக்குதோ அந்த கேண்டிலை வந்து இப்போ நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பிரபஞ்சம் இந்த டைமில் கொடுக்க நினைக்கிற மெசேஜஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து காதல் சம்மந்தப்பட்டு வரலாம், உங்களோட ப்ரொஃபஷன் சம்மந்தப்பட்டு வரலாம், எதை பற்றி வேணாலும் பிரபஞ்சம் வந்து உங்ககிட்ட ஒரு மெசேஜ் இன்றைக்கி கொடுக்கும். ஸோ மைண்டை வந்து கொஞ்சம் ஓப்பனாக வச்சுட்டு நீங்கள் இந்த ரீடிங்கை வந்து பார்க்க ஆரம்பிங்க. அண்ட் இப்போது நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். வெல்கம் பைல் 1. ஸோ இந்த பிங்க் கலர் கேண்டில் சூஸ் பண்ணவங்க உங்களுக்கு பிரபஞ்சம் உங்களோட காதல் வாழ்க்கையை பற்றி, உங்களோட ப்ரொஃபஷன், உங்களோட ஹெல்த் எதை பற்றி வேணாலும் இப்போ வந்து மெசேஜஸ் வந்து கொடுக்க போகுது. ஸோ மைண்டை ஓப்பனாக வச்சுட்டு இந்த ரீடிங் பார்க்க ஆரம்பிங்க. ரொம்ப நல்லா ஹாப்பியாக இருந்த 2 பேருக்கு நடுவில் ஒரு தேர்ட் பார்ட்டி இருக்காங்க. இந்த தேர்ட் பார்ட்டி வந்ததுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை அப்படியே தலைகீழாக மாறிடுச்சு. ஒரு சில பேருக்கெல்லாம் வந்து உங்களை சுற்றி நிறையா கண்திருஷ்டி இருக்குது. உங்கள் ஃபேமிலியை சுற்றி, உங்களோட திருமண வாழ்க்கையை சுற்றி வந்து மக்களுக்கு வந்து நிறைய ஒரு ஜெலஸ் இருக்குது. உங்களோட ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ரொம்ப பொறாமப்படுறாங்கங்கிற ஒரு விஷயம் பார்க்க முடியுது. இந்த ஒரு தேர்ட் பார்ட்டி உங்கள் வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறம் அடுத்தடுத்து நிறைய பிரச்சனைகள், நிறைய விஷயம் உங்கள் லைஃப்பை கொலாப்ஸ் பண்ணிடுச்சு அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வந்து வருது. இந்த இமேஜ் பாருங்கள், ஒரு ஸ்னேக் மாதிரி தெரியுதா? ஸோ இந்த ஸ்னேக் தான் ஒரு உமனாக இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த தேர்ட் பார்ட்டிங்கிறது ஒரு சிலருக்கு உங்கள் வயசில் இருக்கிற ஒரு உமனாக இருக்கலாம், இல்லைன்னா அம்மா, அக்கா, தங்கச்சி இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் தேர்ட் பார்ட்டியாக இருந்து பிரச்சனை பண்ணுறது பார்க்க முடியுது. கழுகு, அது டக்குன்னு எனக்கு ஒரு இமேஜ் மாதிரி வந்துட்டு போகுது. கழுகு, பாம்பு. உங்கள் வாழ்க்கையில் நிறைய பேர் உங்களை பார்த்து பொறாமப்படுறாங்கன்னு சொன்னேன்ல, அதில் ஒருத்தவங்க உங்களை ரொம்ப நெருங்கின சொந்தமாக இருக்கலாம், நெருங்கின ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம். ஸோ கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் நாய்க்குட்டி வளர்த்துறீங்கன்னா கொஞ்சம் நாய்க்குட்டியை அடுத்த ஒரு மாதத்துக்கு ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. லீஷ் இல்லாமல், செயின் இல்லாமல் வெளியில் கூட்டிகிட்டு போகிறத கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. நாய்க்குட்டி வளர்க்குறவங்கெல்லாம், நாயாக இருக்கலாம் இல்லை பூனையாக இருக்கலாம். பூனைக்கு லீஷ் போட முடியாது, செயின் போட முடியாது. பட் பூனை எங்கேயாவது வெளியில் போகுதுன்னா அதை கொஞ்சம் நல்லா க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். யாராவது தொலைதூர பிரயாணங்கள், லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான பீரியட் இப்போ உங்களுக்கு அடுத்த ஒரு மாதம். இது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக வந்திருக்கு. விமன் பார்த்துட்ருக்குறீங்க அப்படின்னா, உங்கள் வீட்டில் நீங்கள் கோலம் போடாமல் இருக்கிறீங்க அப்படின்னா கோலம் போடுங்க. ஏன்னா கோலம் போடுறது ஒரு நல்ல விஷயம்தான். ஓகே, ஏன்னா இந்த இமேஜ் பாருங்கள், ஒரு கோலம் டிசைன் மாதிரி இருக்குது. ரங்கோலி, மெஹந்தி, இதில் ஏதாவது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அதை நீங்கள் தாராளமாக பண்ணுங்கள். அது ஒரு விதமான ஹாப்பினஸ் உங்களுக்கு கொடுக்குங்கிறத பார்க்க முடியுது. இன்னொரு ஸ்பெசிஃபிக்கான மெசேஜ், உணவில் மலைத்தேன் வந்து போட்டு சாப்பிடுங்க. சுகருக்கு பதிலாக மலைத்தேன். ஓகே, அது ஒரு ஸ்பெசிஃபிக் மெசேஜாக நான் பார்க்குறேன். அதிகமாக சுகரி ஃபுட் சாப்பிட்றீங்க, சுகர் இன்டேக் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறவங்களாம் கொஞ்சம் சுகரை குறைங்க. ஏன்னா சுகர் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுகர் லெவல்ஸ் எலவேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தெரியாமல் இது தடுக்கி விழுந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க.
என்ன எல்லாமே நெகட்டிவாக இருக்குன்னு நினைக்க வேணாம். எனக்கு தோன்ற விஷயங்கள், இந்த இமேஜ் பார்த்து தோன்ற விஷயங்கள் சொல்லிகிட்டு இருக்கேன். அண்ட் மழைக்காலம் இப்போ வந்து நிறைய பக்கம் மழை பெய்யுது. ஸோ பைக் ஓட்டும்போது, சைக்கிள் ஓட்டும்போது, டிவிஎஸ் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே நீங்கள் வண்டி ஓட்டணும். வண்டி வாகனம் ஓட்டுறதுல கொஞ்சம் கவனம் வேணும். கணவன் கணவன் மனைவி சண்டை, இதுக்கு நடுவில் தேர்ட் பார்ட்டி யாரும் இன்வால்வ் பண்ண வேணாம். அது வந்து உங்கள் அம்மாவாக இருக்கட்டும், உங்கள் ஹஸ்பண்ட் ஒரு உங்கள் ஒய்ஃபோட அம்மாவாக இருக்கட்டும், யாரையும் இன்வால்வ் பண்ணாமல் 4 செவருக்குள்ளார முடிச்சுக்க பார்த்துக்கோங்க. ஏன்னா முதல்ல சொன்ன மாதிரி பொறாமை பட்டு சில பேர் பிரித்து விடுற அந்த ஒரு இன்டென்ஷனில் கூட உங்களை சுற்றி இருக்காங்க. ஜாக்கிரதையாக இருக்கணும் நீங்கள். ஸோ யார்கிட்டேயும் ஷேர் பண்ண வேணாம். ஓகே, யாரெல்லாம் வந்து சித்தர்களை கும்பிட்றீங்களோ உங்களுக்கு அடுத்த ஒரு மாதம் இந்த பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கான வழி உங்களுக்கு கிடைக்கும். நான் சித்தர்கள் பற்றி பேச ஆரம்பிச்சுனையும் கேண்டில் ரொம்ப பிரைட்டாக எரியுது, நோட்டீஸ் பண்ணிங்களா? சித்தர்கள் வழிபாடு பண்ணுங்கள் கண்டிப்பாக. நீங்கள் எந்த ரிலீஜனாக இருந்தாலும் சரி, கடவுளை நிறையா கும்பிடுற ஒரு டைம் அடுத்த ஒரு மாதம். பணம் வந்து உங்களுக்கு வர வேண்டியது இருக்குது அப்படின்னா அடுத்த ஒரு மாதத்தில் கண்டிப்பாக அந்த பணம் வரும். அதே மாதிரி யாரெல்லாம் கடன் வாங்க நினைக்கிறீங்களோ இந்த ஒரு மாதத்துக்கு கடன் வாங்க வேணாம், அந்த ஒரு மாதம் கழித்து வாங்குங்க. ஏன்னா இப்போது நான் இந்த ரீடிங் அப்லோட் பண்ணுற டைமில் பார்த்தீங்கன்னா சனி வந்து வக்ரமாக இருக்குது. நவம்பர் 23 வரைக்கும் சனி வக்ரம். அதுக்கப்புறம் நீங்கள் கடன் வாங்கிக்கலாம், அதுக்கு முன்னாடி வாங்க வேணாம். இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறீங்கன்னா 3 பேராக போகிறது தவிர்த்துக்கோங்க, 4 பேராக போகணும். இப்போ தான் புதுசாக கல்யாணம் ஆயிருக்குன்னா 2 பேர் தானே இருக்கோம். 3 பேருக்கே வழியில் எப்படி 4 பேருன்னு கேட்குறீங்கன்னா, உங்களோட ஃப்ரெண்டோட கூட நீங்கள் போகலாம். உங்கள் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப். ஸோ அப்படி 4 பேராக போகிறது கொஞ்சம் உங்களுக்கு சேஃபாக இருக்கும். ஏன்னா வண்டி வாகனம் எடுக்கும்போது கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ நல்லா வண்டி ஓட்ட தெரிஞ்ச யாரோ ஒருத்தரும் கூட இருந்துட்டால் கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்கும். இப்போது உங்கள் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அதை சால்வ் பண்ணுற மாதிரி சொல்யூஷன் மட்டும் நீங்கள் யோசிக்கணும். அதை பெருசுப்படுத்த வேணாங்கிற ஒரு மெசேஜுமே வருது. இப்போ நீங்கள் இந்த ரீடிங் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா இருக்கலாம், இல்லை இந்த ரீடிங் பார்த்த ஒரு வாரத்துலேருந்து ஒரு மாதத்துக்குள்ளார பள்ளிக்கு இது சகுனம் சொல்லுதான்னு பாருங்கள். இப்போ நீங்கள் ஏதாவது யோசிச்சுட்டு இருக்கும்போது பள்ளி உங்களுக்கு ஏதாவது சகுனம் சொல்லலையா? ஸோ அந்த மாதிரி சொல்கிறத நல்லா உன்னிப்பாக கவனிங்க. எந்த விஷயத்த நீங்கள் நினச்சிட்டு இருக்கும்போது பள்ளி வந்து சவுண்டு கொடுக்குதுங்கிறத நீங்கள் கவனிக்கணும். அதிக கோபம் உங்களுக்கு வரும்னா கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி நீங்கள் மெடிடேஷன், யோகா இந்த மாதிரி ஏதாவது ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா அதிக கோபம் வர ஒரு எனர்ஜியுமே நான் பார்க்குறேன். யாரோ ஒருத்தர் உங்களை ட்ரிகர் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அந்த ஒரு மொமெண்ட்டில் நீங்கள் ஹீட் ஆஃப் த மொமெண்ட்டில் எதுவும் பேசிட்டு ரிக்ரெட் பண்ணிட வேணாம். ஓகே, இப்போ நம்ம ஆரக்கிள் கார்ட்ஸ் அண்ட் டாரோ கார்ட்ஸில் வேறு என்ன மெசேஜஸ் எல்லாம் வருது அப்படின்னு பார்க்கலாம். டைஸில் பார்க்கலாம் உங்களுக்கு எந்த விஷயமெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்பர் 5, உங்கள் குழந்தைங்க உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருப்பாங்க அடுத்த ஒரு மாதம். அண்ட் உங்களோட காதல் வாழ்க்கையில் டிஸ்டர்பன்சஸ் வந்திருக்கும் முன்னாடியே. அது சம்மந்தப்பட்டு உங்களுக்கு ஒரு தெளிவும் கிடைக்கும், ஒரு கிளாரிட்டி கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் ஒரு குட் கர்மா நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஓகேனா 5th ஹவுஸ் அப்படின்னாலே வந்து பூர்வ புண்ணியஸ்தானம் இல்லையா? ஸோ உங்களோட குட் கர்மா ஆக்டிவேட் ஆகிற ஒரு டைமும் கூட அடுத்த ஒரு மாதம்தான். அதே மாதிரி ஒரு சின்ன சேலஞ்சஸுமே வரும். ஏன்னா நம்பர் 5 அப்படிங்கிறது சேலஞ்ச். ஓகே, சின்ன சின்ன சேலஞ்சஸ் வாழ்க்கையில் வரும் அடுத்த ஒரு மாதம். ஸோ அதெல்லாம் நீங்கள் ரொம்ப பொறுமையாக இருந்து கையாளணும். ஓகே, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் ஏதாவது ட்ராவல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது 2 பேர் எங்கேயாவது பிளான் பண்ணியிருக்கீங்கன்னா அது 4 பேராக வந்து கூட்டிகிட்டு நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
ஃப்ரெண்டை பார்க்க போகிறதுக்கு ஒரு கெட் டுகெதர்ன்னு சொல்கிறோம்ல, ஃப்ரெண்டோ ஃபேமிலி மெம்பரோ யாராக வேணாலும் இருக்கலாம். பட் ஒரு தொலைதூரம் பிரயாணம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுவுமே வருது. நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி பணம் உங்களுக்கு எங்கேயாவது போய் லாக் ஆகிருக்குன்னா கண்டிப்பாக அந்த பணம் உங்களுக்கு திரும்பி கிடைக்கும். இது ஒரு டபுள் கன்ஃபர்மேஷன். பணம் யார்கிட்டயா கொடுத்து வச்சுருக்கீங்க, அவங்க தரவே மாட்டேங்கிறாங்க, எப்போ தான் தருவாங்கன்னு யோசிச்சுட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த ஒரு மாதத்தில் தந்துடுவாங்க. ஒரு சில விஷயங்கள் உங்களை மனசில் போட்டு ரொம்ப குழப்புற மாதிரி இருக்கும். எஸ்பெஷலி நீங்கள் தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷனில் மாட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இதில் யார் மேலே தப்பு யார் மேலே சரி அப்படிங்கிறதே உங்களுக்கு குழப்பமாக இருக்கும். அதனால் நீங்கள் ஹீட் ஆஃப் த மொமெண்ட்டில் எந்த ஒரு டெசிஷனும் நீங்கள் எடுக்க வேணாம். இம்பல்சிவாக அப்படியே வேகமாக ஹேஸ்டியாக நீங்கள் ஒரு முடிவு எடுக்கக்கூடாது. கொஞ்சம் பார்த்து யோசித்து நிதானமாக எடுக்கணும். வாவ், நான் இப்போ தான் அவங்கக்கிட்ட சொன்னேன், நல்ல கர்மா ஆக்டிவேட் ஆகிற ஒரு டைம் உங்களுக்கு வரப்போகுதுன்னு. கர்மா, யூ வில் ரீப் வாட் யூ ஹேவ் சோன். ஸோ ஒரு நல்ல கர்மா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அடுத்த ஒரு மாதத்தில் ஆக்டிவேட் ஆகும். நம்மளுக்கும் வந்து கடவுள் வந்து கிருபை காட்டுறாரு அப்படிங்கிற அந்த ஒரு ரியலைசேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஏஞ்சல் சித்தர்கள் வழிபாடு ரொம்ப முக்கியமாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி ஏஞ்சல்னு வந்திருக்கு. ஸோ நீங்கள் எந்த ரிலீஜனை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, கடவுளை நல்லா கும்பிடுங்க, கடவுள் மேலே நம்பிக்கை வைங்க. உங்களுக்கு இப்போ ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கிற இந்த டஃப்பான சிச்சுவேஷன் ஒரு டெம்பரரியான ஒரு ஃபேஸ் தாங்கிற ஒரு அஷூரன்ஸ், ஒரு ரீஅஷூரன்ஸ் உங்களுக்கு வந்து உங்களோட ஏஞ்சல்ஸ் வந்து கொடுக்க நினைக்கிறாங்க. எந்த சிக்கலில் மாட்டிகிட்டு இருந்தாலும் சரி, அதில் கடவுள் உங்களை கைவிட மாட்டார். கைவிடுற மாதிரி உங்களுக்கு தெரியும், ஆனால் கண்டிப்பாக கைவிட மாட்டார். அண்ட் வந்து கொஞ்ச நேரம், ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷமாவது கேண்டில் லைட் பண்ணி கேண்டில் முன்னாடி உட்காந்து உங்கள் மேனிஃபெஸ்டேஷன் என்னங்கிறத, உங்களோட ப்ரேயர்ஸ் என்ன, உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் என்ன, நீங்கள் அடுத்து என்ன மேனிஃபெஸ்ட் பண்ண நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் திங்க் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் யோசிக்கிறது கண்டிப்பாக மேனிஃபெஸ்ட் ஆகும். அண்ட் நல்ல கர்மா ஆக்டிவேட் ஆகிற டைம்னு சொல்லியிருக்கேன். ஸோ நல்லதே நினைங்க, நல்லதே கண்டிப்பாக உங்களுக்கும் நடக்கும். ஹார்ட் டேக் ஓவர் வாட் யூ நோ லாங்கர் ஹேவ். ரொம்ப வேண்டப்பட்ட ஒருவரோ இல்லை ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு விஷயம் வந்து கை கெட்டி வாய் கெட்டாமல் போகிற ஒரு சூழ்நிலை உருவாகும். அதை நினச்சி நீங்கள் கவலைப்பட வேணாம். ஏன்னா அதை விட பெட்டரான ஒரு விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக கடவுள் வந்து ரீப்ளேஸ் பண்ணி தருவார். ஓகே, ஏன்னா நான் சொன்ன மாதிரி கடவுள் உங்களை கைவிடுற மாதிரி தெரியும், பட் கண்டிப்பாக கைவிட மாட்டார். அந்த நம்பிக்கையை விடாதீங்க. ஸோ இல்லாததை நினச்சி கவலைப்பட வேணாம். இதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல கர்மாவுக்கு கிடைக்கிற ஒரு பரிசுமே உங்களுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கு. பீரியட் ஆஃப் ப்ராஸ்பெரிட்டி அண்ட் அபண்டன்ஸ். நான் சொன்ன மாதிரி 2 மணி கார்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு பணத்தட்டுப்பாடு இருக்குது, என்னால் ஃபைனான்ஷியல் சிச்சுவேஷனை வந்து மேனேஜே பண்ண முடியலன்னு நினச்சிங்கன்னா கவலைப்படாதீங்க. உங்களுக்கு புது ஆப்பர்ச்சுனிட்டி வரும். கண்டிப்பாக ஒரு புது கரியர் ஆப்பர்ச்சுனிட்டி, இல்லைன்னா பிஸ்னஸ் லாஸ் ஆகிட்டுருக்கு, உங்களை சடனாக லே ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு உடனே ஒரு புது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. ஓகே, பரவாயில்ல, எல்லாமே வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவ் மெசேஜஸ். ஸோ உங்களோட கரண்ட் சிச்சுவேஷனுக்கு நீங்கள் பர்சனல் ரீடிங்ஸ் புக் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா என்னோடய இமெயில் ஐடி இருக்குது பாருங்கள், இதுக்கு நீங்கள் ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு கூட அனுப்பிச்சு புக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி, 2 இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது. ஒன்று வந்து நான் 3 இயர்ஸாக வச்சுருக்கிற இன்ஸ்டாகிராம் ஐடி, இன்னொன்று வந்து இப்போ நான் புதுசாக யூடியூப் சேனலுக்காக ஆரம்பிச்சுக்கிற இன்ஸ்டாகிராம். ஸோ இந்த 2ல் எதுக்கு வேணாலும் நீங்கள் மெசேஜ் பண்ணி உங்களோட பர்சனல் ரீடிங்ஸை புக் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி உங்களை நான் இன்னொரு ரீடிங்கில் சந்திக்கிறேன். பாய். வெல்கம் பைல் 2. ஸோ யாரெல்லாம் இந்த ரெட் கலர் கேண்டில் சூஸ் பண்ணிங்களோ, இப்போ வந்து பிரபஞ்சம் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் பற்றியோ இல்லை ப்ரொஃபஷன், உங்களோட ஹெல்த் பற்றி என்ன மெசேஜஸ் வேணாலும் இப்போ உங்களுக்கு கொடுக்க போகுது. ஸோ மைண்டை கொஞ்சம் ஓப்பனாக வச்சுட்டு இந்த ரீடிங் வந்து நீங்கள் லிசன் பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு ஒரு விஷயத்தில் நல்ல ஒரு தெளிவு கிடச்சிருக்கு. இப்போ கரண்ட் எனர்ஜிஸ் படியே வந்து நல்லா தெளிவாக இருக்கீங்க ஒரு சில விஷயத்தில்.
உங்கள் மைண்ட் இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீ ஆக ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு எனர்ஜிஸ் வந்து நான் பார்க்குறேன். நீங்கள் பார்த்துட்ருக்கிற டைமில் வர ஃபுல் மூன் அல்லது நியூ மூன் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஃபுல் மூன் பௌர்ணமி, நியூ மூன்ங்கிறது அமாவாசை. நீங்கள் பார்த்துட்ருக்கிற அந்த மாதமாக இருக்கலாம். அந்த மாதத்தில் வர பௌர்ணமி அல்லது அமாவாசை நாள் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இந்த ரீடிங் நான் அப்லோட் பண்ணுற டைமில் தான் கரெக்டாக அமாவாசை வேறு வந்துட்டு போயிருக்கு. ஸோ இந்த அமாவாசைக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் எல்லாம் தெளிவாக இருக்குன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். அதை யார் யாருக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்கிற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கிறது பார்க்க முடியுது. நல்ல ஒரு தெளிந்த சிந்தனை அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் வந்து பார்த்துட்டே இருக்கேன் ஆக்சுவலாக. அண்ட் உங்களோட குடும்பம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அடுத்த ஒரு மாதத்தில் உங்கள் குடும்பத்தில் ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஃபேமிலியில் யாராவது உடம்பு சரியாமல் இருக்காங்கன்னா அவங்களோட ஹெல்த் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். நம்பர் 3 உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இப்போலேருந்து 3 நாள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா நவம்பர் 3ஆம் தேதி. ஏன்னா இந்த ரீடிங் அப்லோட் பண்ணுற டைமில் உங்களுக்கு நவம்பர் 3ஆம் தேதி இன்னும் வரல. அதனால் நவம்பர் 3ஆம் தேதி உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கலாம். அல்லது 3 நாள், இப்போலேருந்து 3 நாள் அல்லது இப்போலேருந்து 3 வாரம் நடக்கிற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நிறைய சந்தோஷம் கொடுக்கும். உங்கள் காயத்துக்கு மருந்து போடுற மாதிரி ஒரு புது ஃப்ரெண்டு உங்களுக்கு வருவாங்க. புதுசாக ஒரு ஃப்ரெண்டு, இத்தனை வருஷமாக இருந்தவங்க இல்லை, புதுசாக ஒரு ஃப்ரெண்ட் வரதை பார்க்க முடியுது. நீங்கள் 7ஆம் தேதி பிறந்திருக்கீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக்கான மெசேஜ் நான் பார்க்குறேன். இது வந்து 7ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு மட்டுமே பொருந்தும் நான் சொல்கிற ஒரு விஷயம். நீங்கள் வந்து ஏதாவது சிட்டில் பணம் போட்டுட்ருக்கிறீங்க, லாட்ரி ஏதாவது வாங்கியிருக்கீங்க, இல்லை ஏதாவது வந்து கூப்பன் கான்டெஸ்ட்டுன்னெலாம் சொல்கிறாங்கல்ல, தங்க நகை வாங்கும்போது ஒரு கூப்பன் கான்டெஸ்ட்டு, வண்டி வாங்கும்போது கூப்பன் கான்டெஸ்ட்டு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு ஏதாவது ப்ரைஸ் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் சொன்னது 7ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு மட்டும். இன்னொரு ஸ்பெசிஃபிக்கான மெசேஜ், உங்களோட மொத்த குடும்பமும் சேர்ந்து ஒரு பர்சனை விலக்கி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது யாராக வேணாலும் இருக்கலாம். அதாவது கூடவே இருந்து கால் வாரி விட்டாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, கூடவே இருந்து குழி பறிக்கிறவங்க, அவங்க யாருங்கிறத கண்டுபிடிச்சி உங்கள் மொத்த குடும்பமும் அவங்கள ஃபேமிலியை விட்டு ஒதுக்கி வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நம்பிக்கை துரோகம் பண்ணவங்க அப்படி சொல்கிறேன். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்ககிட்ட நல்லா பழகிற மாதிரி பழகி உங்ககிட்டேருந்து எல்லா விஷயத்தையும் கறந்துட்டு இருக்கிறாங்க, உங்களை ஃபன் பண்ணிகிட்ருக்காங்க, உங்களுக்கு உங்கள் முதுகுக்கு பின்னாடி உங்களை வந்து டாண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. டாண்ட் அப்படிங்கிறது உங்களை விமர்சிச்சிட்ருக்காங்க. அதையும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. யார்கிட்டேயும் உங்களோட பர்சனல் விஷயத்த ஷேர் பண்ண வேணாம். நீங்கள் கபடி பிளேயர் அல்லது ஏதாவது கொக்கோ பிளேயர், நீங்கள் எந்த பிளேயராக வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கு புதுசாக ஒரு டோர்னமெண்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, நீங்கள் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணால் வின் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான மெசேஜ். எத்தனை பேருக்கு இது பொருந்தும்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு வந்து
கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ப்ராப்ளம்ஸ், அதாவது இது எப்படி சொல்கிறது, கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ப்ராப்ளம்ஸ்னால் உங்கள் வயிறு சம்மந்தப்பட்டு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கு அப்படின்னா அது உங்களுக்கு சீக்கிரமாக குணமடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த ஒரு மாதத்துலேயே உங்களுக்கு அதுக்கான ஒரு நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் பிளான் உங்களுக்கு கிடைக்கும். டாக்டர்ஸ் கிட்ட போகும்போது அவங்களே சொல்லுவாங்க இதை நம்ம ஈஸியாக குணப்படுத்திடலாம் அப்படின்னு. நீங்கள் முதலேருந்து ரீடிங் பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னோடய வீடியோஸ்லாம் இந்த ஆண்ட் வந்து என்ட்ரி கொடுத்துருவாங்க. இது எங்கேருந்து வருதுன்னே தெரியல. நான் ஒவ்வொரு தடவையும் அதை எடுத்து வெளியில் விட்டாலும் அது இங்கே வந்துகிட்டே தான் இருக்கும். அது இந்த குறிப்பிட்ட 2 ஆண்ட்டு, அதே 2 ஆண்ட்டான்னு எனக்கு தெரியல. மொத்தத்தில் ஒரு 2 ஆண்ட் வந்துக்கிட்டே இருக்கும் என் வீடியோஸில். இதுக்கு பின்னாடி என்ன சிக்னிஃபிகன்ஸ் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் காமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஏதாவது புதுசாக ஒரு பில்டிங் கட்டிகிட்ருக்கீங்க, புது வீடு கட்டிகிட்ருக்கீங்க, புது ஆஃபீஸ் ஸ்பேஸ் ஒன்று கட்டிகிட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு போட்டதெல்லாம் தாயோங்கிற ஒரு டைம் பீரியட் உங்களுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கு. கட்டுமான தொழிலில் யாரெல்லாம் இருக்கீங்களோ உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஃபைனான்ஷியல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஃபைனான்ஷியல் வின்ஃபால் ஆஃப் மணி, திடீர்னு உங்களுக்கு பண வரவுமே கிடைக்கிறது பார்க்க முடியுது. கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் நான் சொல்கிறது சிவில் இன்ஜினியராக இருக்கலாம், மேஸ்திரியாக இருக்கலாம், இன்ஜினியராக இருக்கலாம். ஸோ உங்களுக்கெல்லாம் வந்து ஒரு புது கரியர் வாய்ப்பு உண்டாகும். புது வீடு கட்டி போவீங்க. நிறைய பேர் வீட்டுக்கு வந்து இந்த புரட்டாசி மாதம் முடிஞ்சிருச்சு இல்லையா, இதுக்கப்புறம் நல்ல விஷயங்கள் வீட்டில் செய்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு புரியாத புதிராகவே இருந்திருக்கும். இந்த வீடியோ பார்க்குற டைம்லையுமே இது என்னது புரிஞ்சிக்கவே முடியலையே. ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒரு பர்சன் பற்றி அவங்களோட இன்டென்ஷன்ஸ், ஃபீலிங்ஸ் உங்களுக்கு கரெக்டாக புரியலன்ற மாதிரி யோசிச்சுட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு அவங்களே வந்து அவங்க யாருன்னு சொல்லுவாங்க. அவங்க உங்ககிட்ட பேசுகிற விதத்தில் உங்களுக்கே வந்து கனெக்டிங் த டாட்ஸ் மாதிரி, ஓ இவங்க இந்த மாதிரி பர்சனா அப்படின்ற ஒரு ரியலைசேஷன் உங்களுக்கு வரும். காதலில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருந்து நீங்கள் பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா ஒன்று சேர்கிறதுக்கான வாய்ப்பு அடுத்த ஒரு வாரத்துலேயே இருக்குது. அதாவது சும்மா திடீர்னு சண்டை போட்டிருப்பீங்க, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், பிளாக் பண்ணி வச்சுருப்பாங்க உங்கள் பர்சன், அவங்களே அன்பிளாக் பண்ணுவாங்க. அடுத்த ஒரு வாரத்தில் ரிகன்சிலேஷன் நடக்கிறத பார்க்க முடியுது. சில பேரெல்லாம் சந்தோஷமாக இருந்து எவ்வளோ நாள் ஆச்சு, இந்த சந்தோஷம் எனக்கு நிலைக்குமா அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக நிலைக்கும். அந்த ஒரு டஃப்பான சிச்சுவேஷன் நீங்கள் கடந்து வந்துட்டீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு நல்ல விஷயம் நடந்துட்டுருக்குன்னா நீங்கள் அதை சந்தேகப்பட வேணாம். அது நிஜமாலுமே நல்ல விஷயம்தான். நீங்கள் அதை நம்பி தாராளமாக வந்து நீங்கள் அவங்கள நம்பலாம், அந்த பர்சனை நம்பலாம். இல்லை உங்களுக்கு நடந்துட்டுருக்கிற நல்ல விஷயம்தான் அப்படிங்கிறதையும் நீங்கள் நம்பணும். கண்டிப்பாக உங்கள் கரியரில் ஒரு மாற்றம் வரப்போகுது. இப்போ யாரெல்லாம் கரண்ட்லி வந்து ஜாப்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களோ, வேறு ஊரில் போய் ஜாப் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ, கண்டிப்பாக நீங்கள் வந்து வேறு ஜாப் உங்களுக்கு கிடைக்கும். வேறு ஊரில் தான் கிடைக்கும். நீங்கள் அதே ஊரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. வேறு ஊரில் ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா வேறு டொமைனில், இப்போ நீங்கள் ஐடி அப்படின்னா வேறு டொமைனில் பார்க்கணும். இப்போ நீங்கள் ஹெச்ஆராக இருக்கீங்கன்னா வேறு டொமைனில் பாருங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் நீங்கள் எழுதியிருக்கீங்கன்னா ரிசல்ட் உங்களோட ஃபேவரில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது அடுத்த வருஷம் உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். இந்த அட்டெம்ப்ட் பாஸ் பண்ணுறதில்ல, நெக்ஸ்ட் இயர் உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். இந்த ஒரு மெசேஜ்மே நான் பார்க்குறேன். ஓகே ஓகே இப்போ வந்து நம்ம ஆரக்கிள் மெசேஜஸ் பார்க்கலாம். டைஸ் பார்த்துட்டு ஆரக்கிள் மெசேஜஸ் பார்க்கலாம். உங்கள் வாழ்க்கையில் திடீர் மாற்றங்கள் வரும். இப்போ நான் சொன்ன மாதிரி உங்கள் கரியரில் வந்து லே ஆஃப் நடந்து நீங்கள் வேறு ஜாப் போகிற மாதிரி இருக்கும், வேறு ஒரு சிட்டிக்கு ரீலோகேட் ஆகிற மாதிரி இருக்கும். அண்ட் இப்போ இருக்கிற அந்த ஒரு லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக மாறும்.
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இப்போ இருக்கிற வீட்டில் இருந்து நீங்கள் புது வீட்டுக்கு பால் காய்ச்சி குடி போகிற ஒரு நல்ல ஒரு விஷயமும் உண்டாகும். அண்ட் எதிர்பாராத சில திருப்பங்கள் வரும். உங்களோட காதல் வாழ்க்கையில் இருக்கலாம், உங்கள் கல்யாண வாழ்க்கையில் இருக்கலாம். ஆனால் அந்த திருப்பங்கள் உங்களுக்கு நடக்கும்போது ஒரு மாதிரி நெகட்டிவாக தெரியும். ஆனால் அது நல்ல விஷயத்துக்காகங்கிறத நீங்கள் கண்டிப்பாக நம்பணும். அண்ட் நிறைய பேருக்கு வந்து திடீர்னு கடவுள் நம்பிக்கை வரும். ஒரு குறிப்பிட்ட கடவுள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை வரும், இல்லை குறிப்பிட்ட ஏஞ்சல் மேலே உங்களுக்கு நம்பிக்கை வரும். சில பேருக்கெல்லாம் வந்து ஆஸ்ட்ராலஜி படிக்கணும், டாரோ கார்ட் ரீடிங் படிக்கணும், இந்த மாதிரி சில ஆசைகள் எல்லாம் கூட உங்களுக்கு இந்த ஒரு டைம் பீரியடில் வரும் கண்டிப்பாக. ஓகே, அதே மாதிரி மறைஞ்சிருந்த ஒரு உண்மையும் வெளியில் வரும். உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்குங்கிறது தான் நான் சொல்லி ஆரம்பித்தேன் இல்லையா? கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு புரிதலுமே வரும். உங்களுக்கு ஏன் வாழ்ந்துட்டுருக்கீங்க, உங்கள் லைஃப் பர்பஸ் என்ன அப்படிங்கிற ஒரு புரிதல் உங்களுக்கு வரும். நான் இப்போ சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு மாற்றம் வரப்போகுது. கோ வித் த ஃப்ளோன்னு சொல்கிறோம்ல, சரி நடக்கிறதெல்லாம் நன்மைக்கே அப்படிங்கிற ஒரு புரிதலில் நீங்கள் உங்களுக்கு வர புது புது விஷயங்களை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிப்பீங்க. புது நண்பர்கள், புது ஒரு ஜாபு, புது பிஸ்னஸ், இந்த மாதிரி புதுசான ஒரு சில விஷயங்களை நீங்கள் வாழ்க்கையில் அக்செப்ட் பண்ணிப்பீங்க. ஸோ எனக்கு தெளிவாகவே இல்லை, எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது, இது எனக்கானதா அப்படிங்கிற ஒரு சில சந்தேகம்லாம் இருக்குன்னா அது உங்களுக்கானது தான். நீங்கள் அதில் சந்தேகப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. ஓகே, ஸோ ஒரு மாதிரி ரொம்ப முடிவெடுக்கிறதுல கஷ்டப்பட்டுட்டு திணறிட்டு இருக்கீங்கன்னா அந்த முடிவு நீங்கள் எடுத்து தான் ஆகணும். எத்தனை நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க முடியும் இல்லையா? பிவேர் ஆஃப் கிரேட் ப்ரைட். ஓகே, ஸோ இந்த மெசேஜ் பார்க்கும்போது எனக்கு தோன்ற விஷயம் என்னென்னா, உங்களுக்கு வாழ்க்கையில் இதுக்கப்புறம் நடக்கிறதெல்லாம் ஓரளவுக்கு நல்லதாகவே நடக்கும். அப்போ உங்களுக்கு என்ன ஆயிரும், திடீர்னு நான் தான் போட்டதெல்லாம் எனக்கு தாயமாச்சு, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படிங்கிற அந்த ஒரு ஆணவம் வந்துடாமல் பார்த்துக்கோங்க. யாரையும் வந்து அப்படி துச்சமாக பார்க்கக்கூடாது. அந்த ஒரு மெசேஜ்மே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா டைம் உங்களுக்கு நல்லா இருக்க போகுது. அப்போது டைம் நல்லா இருக்கும்போது நம்ம ஒருத்தவங்களை ரொம்ப ஈஸியாக எடை போடுவோம், ஜட்ஜ் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி ஜட்ஜ் பண்ணாதீங்க. நம்மளோட லைஃப் ஸ்டைலே மாறிடுச்சு. ஒரு மாதிரி நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருந்திருப்பீங்க, திடீர்னு வந்து எல்லா விஷயமும் எல்லா வேலையும் நீங்களே பண்ணுற ஒரு நிலைமை வரும். இதை நீங்கள் பாசிட்டிவாக பாருங்கள். அதாவது ரொம்ப கம்ஃபர்டபுளாக நம்ம லேட் பேக்காக லேசியாக இருந்தோம்னா நம்ம உடம்புல தேவையில்லாத வியாதிகள் வரும். இதே நீங்கள் ஃபிசிக்கலி ஆக்டிவாக இருக்கும்போது உங்களுக்கு எந்த வியாதியும் வராது இல்லையா? ஸோ இதையும் ஒரு பாசிட்டிவான ஒரு கண்ணோட்டத்தில் பாருங்கள். பட் கொஞ்சம் உங்கள் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வர மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு சில புது முடிவுகள் எடுப்பீங்க. இப்போ நான் சொன்னேன்ல, உங்களோட பர்சனல் விஷயத்த நீங்கள் உங்களோட கொலீக்ஸ் கிட்ட ஷேர் பண்ணாதீங்க, யார்கிட்டையும் நம்பி ஷேர் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருந்தேன்ல, அதே வந்திருக்கு. ஸோ யாரும் உங்களுக்கு தெரியாமல் புறம் பேசுகிறாங்க, அதையும் நீங்கள் வந்து ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. ஏதோ உங்கள் பர்சனல் விஷயத்த ஷேர் பண்ண வேணாம். வெல்த், உங்களுக்கு பண வரவு வரும், கண்டிப்பாக பண வரவு வரும். நான் சிட் ஃபண்ட்ஸ் பற்றி பேசியிருந்தேன், லாட்ரி டிக்கெட் பற்றி பேசியிருந்தேன். ஸோ திடீர் பண வரவு வரும். ஏன்னா 8 அப்படின்னாலே வந்து திடீர்னு நடக்கிற விஷயங்கள். ஓகே, ஸோ திடீர்னு உங்களுக்கு ஒரு மாற்றம் வரும். அந்த மாற்றம் உங்களுக்கு புதுசாக நிறைய பணத்தையுமே தரும். லைட் ஹார்ட்டட் கேர் ஃப்ரீ டைம், அதான் கரெக்டாக இந்த கார்டு கீழே வந்திருக்கு. அதாவது உங்களுக்கு வாழ்க்கையில் இதுக்கப்புறம் அந்த கவலைகள் எல்லாம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி விட்டு போகிற மாதிரி இருக்கும். உடனே வந்து நீங்கள் வந்து இன்னொருத்தவங்களை துச்சமாக பார்க்காதீங்க. உங்களுக்கு வாழ்க்கை இதுக்கப்புறம் நல்லாயிருக்கும், சந்தோஷமான ஒரு சூழ்நிலை எல்லாமே உருவாகும். அது நடக்கும்போதும் நீங்கள் மனசில் வந்து மற்றவங்க கஷ்டப்படுறவங்கள பார்த்து நீங்கள் எதுவும் பெருசாக ஜட்ஜ் பண்ணிடக்கூடாது. யூ ஆர் ஆன் த ரோட் டு சக்ஸஸ். நான் சொன்ன விஷயங்களே திரும்ப திரும்பி வந்துட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வெற்றி உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. நீங்கள் இதுக்கப்புறம் போட்டதெல்லாம் தாயம்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப நல்ல விஷயம்.
சன்ரைஸ், நியூ கிரியேட்டிவ் ஐடியாஸ், நியூ வெஞ்சர்ஸ், அ ஃப்ரெஷ் ஸ்டார்ட். நான் சொன்ன மாதிரி ஒரு சில விஷயங்கள் வாழ்க்கையில் முடிவுக்கு வந்து புது பிகினிங் இருக்கும். அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் புது ஒரு ஃபைனான்ஷியல் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி புது வீட்டுக்கு கூடி போகிறது, உங்கள் லைஃப் ஸ்டைல் மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்குது. புது பிஸ்னஸ் தொடங்குவீங்க. லே ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா புது ஜாப் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். யூ ஆர் ஆன் த ரைட் பாத். வாவ், இது என்ன ஒரு அழகான கன்ஃபர்மேஷன். ஸோ வாழ்க்கையில் சில விஷயங்கள் முடிவுக்கு வருது, நீங்கள் கவலையப்படாதீங்க. உங்களோட பைல் வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவான பைல் உண்மையை சொல்லணும்னா. ஸோ நீங்கள் இதுக்கப்புறம் எடுக்கிற முடிவுகள் கரெக்டான முடிவு, தெளிவான முடிவு. ஏன்னா நீங்களே தெளிவாக தான் இருக்கீங்க, உங்கள் சிந்தனைகளும் தெளிவாக இருக்குது. உங்களோட கரண்ட் சுச்சுவேஷனுக்கு உங்களுக்கு பர்சனல் ரீடிங்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா என்னோட இமெயில் அட்ரஸ்க்கு நீங்கள் ஹாய் அப்படின்னு அனுப்பலாம். அப்படி இல்லைன்னா என்னோட 2 இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது. ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடி நான் 3 இயர்ஸாக வச்சுருக்கேன். இன்னொரு இன்ஸ்டாகிராம் ஐடி இப்போ யூடியூப்காக ஆரம்பிச்சிருக்கேன். ஓகே, இந்த 2 பேஜில் நீங்கள் எதில் வேணாலும் மெசேஜ் பண்ணி நீங்கள் பர்சனல் ரீடிங்ஸ் புக் பண்ணிக்கலாம். இதே மாதிரி உங்களை நான் இன்னொரு ரீடிங்கில் சந்திக்கிறேன். பாய்.